பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 1 அதிகாரம் 14, 15, 16 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவனன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பரிபூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எனக்கு பிரியமான சகோதரர்களே, மோசம் போகாதீர்கள். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒன்று வியாதியில் இருப்பான், இல்லைன்னா கடனில் இருப்பான், இல்லைன்னா ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் இருப்பான், இல்லை வேறு ஏதாவது ஒரு தவறான தொடர்பில் இருப்பான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு மனுஷன் இருப்பான். இதுக்கு பரலோகத்தின் தேவன் ஒருபோதும் காரணம் கிடையாது. ஆண்டவர் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்க உண்டு சோதிக்கப்படுகிறான். அதுக்கு மூல காரணம் நம்மளாக தான். இப்போ வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்று உங்கள் கூட இருக்க நண்பர்களாக இருக்காங்க, தவறான வழியில் உங்களை இழுத்துட்டு போய் விட்டுருப்பாங்க, என்ன ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சிக்குண்டு நீங்கள் தவிக்கிறீங்கன்னா தேவன் இன்னைக்கு என்னிடத்துல மனம் திரும்புங்கள் முதல்ல சொல்கிறார். மனம் திரும்புதல் இருதயத்தில் உங்களுக்கு தேவனுக்கு ஏற்ற மனம் திரும்புதல் வேண்டும். வேதம் என்ன சொல்லுதோ அந்த வேதத்தின் வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தேவன் அதுக்கு மனம் இறங்குகிறார். அப்போ நீங்கள் கீழ்ப்படியும் போது எதெல்லாம் நீங்கள் சிக்குண்டு போயிருக்கீங்களோ, எது பாவத்திலேயோ என்ன காரியமாக இருக்கட்டும், அந்த எல்லாவற்றையும் தேவன் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டுவிட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பும்போது தேவன் அதுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு சிக்குண்டில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். கடன் பிரச்சனையாக இருக்கும், எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். பிசாசு ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்ணிகளை சிக்க வைக்கிறது தான் அவனோட வேலை. அனுதினமும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் சுத்திகரித்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து அவரை பின்தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்து அவருடைய நற்கிரைகளை செய்து பிதாவினிடத்தின் சித்தத்தை செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து நீ நடக்கும்போது இந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. பரலோகத்தின் திறவுகள் நான் உனக்கு தருகிறேன். இந்த பூலோகத்தில் நீ எதை கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்கிறார். பிசாசு கட்டி வச்சது எல்லாவற்றையும் நம்ம கட்டவிழ்க்கிறதுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்குறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம்